கதாநாயகன் ஏன் கோபப்படும்? எதுக்காக கோபப்படும்? வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போற காணொலி இன்னைக்கு ரிலீஸா இருக்கும் திரைப்படம் வவ்வல் படத்தின் திரைவாசனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குங்க? இந்த திரைப்படத்தோட ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்ல கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை வெவ்வேறு பேட்டர்ல இருக்கும். இந்த திரைப்படத்தோட கதை படத்தோட டைரக்டர் 5 டைரக்டர். ஒரு டைரக்டர் இப்போ 2 பேர் படத்தை வந்து ஸ்கீம் பிளே பண்ணாவே அதுவே கிட்டத்தட்ட வேறமாக கொண்டு போவாங்க. ஆனால் அந்த திரைப்படத்தை சொல்ல வந்ததை 5 டைரக்டரும் வெவ்வேறு கண்டென்ட்டில் டிஃப்ரெண்டான பேட்டர்னில் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்டாக சொல்லிக்காங்களா? இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னு பார்க்கணுமா? நீங்கள் கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். திரைப்படத்தில் யோகி சேது, சின்னி ஜெயந்த், சம்யுக்தா, ராஜா ஐயப்பா மற்றும் பலர் நடித்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மியூசிக் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு உயர் நாடி. மியூசிக் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தை வந்து மியூசிக் தான் வந்து தாங்கி பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு சரவணன் சுப்பிரமணியன். ரொம்ப அழகாக இருக்குது மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரைப்படத்தோட ஓப்பனிங் கதையிலேயே இந்த ஓப்பனிங் கதை ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்டாக கொண்டு போகும்போது இந்த கதையில் கதாநாயகன் எல்லா படத்தையும் வந்து பார்த்துட்டு கதையில் எப்படி இருக்குது, டேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, மியூசிக் எப்படி இருக்குது, தயாரிப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான முறையில் இருப்பார். கதாநாயகி ரொம்ப பிடிச்சி போயிடும். கதாநாயகிட்ட வந்து இவன் நம்பர்லாம் வாங்கி இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணும்போது எனக்கு வந்து பேஷனே வந்து ஃபோட்டோகிராஃபர், மாடலிங்லாம் ஃபோட்டோகிராஃபர். உங்களோட மாடலிங் கேமராவில் என்ன நான் இருக்க முடியுமா அப்படின்னு கதாநாயகி கேட்பான். ஓ ஷூர்னுவா. 2 பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப காதலை காமிச்சுறாங்க. ரொம்ப டீப்பாக போகிறாங்க உள்ள. ரொம்ப க்ளோஸான மூமெண்ட்டில் நல்லா அழகாக போகிறாங்க. என்னன்னு தெரியல, எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி கதாநாயகி திடீர்னு கொலை பண்ணிருக்காரு. கதாநாயகி எந்திரா. கதாநாயகன் ஏன் கொலை பண்ணணும்? எதுக்காக கொலை பண்ணணும்? அவரை விரும்பி கூட்டு வந்த அவரு ஏன் கொலை பண்ணணும்? எதுக்காக கொலை பண்ணணும்? கொலை பண்ணதுக்கு உண்டான காரணம் என்ன? ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அழகா இருக்கும் காரணம். அந்த அவர் சொல்லப்பட்ட அந்த காரணம் வந்து கொஞ்சம் புதுமையா இருக்கும். அந்த கொலைகாரம் பண்ற நிறைய சைக்கோ த்ரில்லர் மூவி நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு பார்ட் மட்டும் அந்த சைக்கோவா இருந்தாலும் நம்ம சைக்கோலாம் சொல்ல முடியாது. அதுக்கு உண்டான காரணத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த போர்ஷன்ஸ் கதை ரொம்ப டிஃப்ரெண்டா. ஒரு பார்ட் கதையை வந்து சங்கீத் நாத் ரொம்ப அழகா பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் கொலை பண்ணதுக்கு காரணம் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்க. டைரக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து கதாநாயகனை ரொம்ப அழகாக நடிக்க வச்சிருப்பாரு. ரொம்பவே நல்லாவே இருக்கும். சங்கீத் நாத் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்காது. என்ன சொல்றதுன்னா, இந்த படத்தோட 5 டைரக்டருக்குமே எல்லாமே ஃபர்ஸ்ட் மூவி. எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் மூவின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப டேலண்ட் பேசுற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. அதில் இந்த 5 கதையில் முதல் கதையே சூப்பர். சங்கீத் நாத் டைரக்ஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சங்கீத் நாத் அவருக்கு எதிர்காலம் நிறையவே இருக்குது. ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட், எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான சேனலில் வந்து படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக எப்படி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து டிஃப்ரெண்டான கண்டென்ட்டும், 3வது வர கண்டென்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சின்னி ஜெயந்தியோட காதலை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஃபேமிலி ட்ரபிளில் அவர் கூட பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இவருக்கு வயசாகிடும், மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அவர் காதலிக்கிற பொண்ணு கூட கட்டிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுது. அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு இதில் மறுபடியும் வந்து சின்னி ஜெயந்தியோட ஃப்ரெண்டு வந்து அவரை எப்படியாவது இவர் கல்யாணம் பண்ண வைக்கணும். இந்த வயசில் நான் எப்படிப்பா கல்யாணம் கட்டிக்கிட்டு சொல்லுவார். எப்படியாவது உங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுதுன்னு சொல்லி பண்ணுவார். ஆனால் இவர் கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறாரு. அந்த வெப்சைட்டில் இவங்க வந்து ஆட் கொடுத்ததை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோஸை பார்ப்பார். அந்த ப்ரொஃபைலை பார்த்த உடனே அவர் ஏற்கனவே காதலிச்ச பொண்ணு அவர் பார்த்த உடனே இதுவாகிடுது.
அவங்க மறுபடியும் 2 பேரும் மீட் பண்ணும்போது காதலை எப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க மீட் பண்ணும்போது ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சின்னி ஜெயந்த் வந்து ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து முதல் காதலிச்சவர் வந்து இவர் தான் கதாநாயகி தெரியாது. கதாநாயகன் சின்னி ஜெயந்துக்கு தான் தெரியும். அந்த சின்னி ஜெயந்த் வந்து அவரை மீட் பண்ணும்போது அந்த காதலியை சந்திச்ச உடனே ஒரு ரியாக்ஷன் முகத்தில் கொடுப்பாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. டேரக்டர் அதாவது என்னதான் சின்னி ஜெயந்த் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்டராக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து டேரக்டர் ஜெயிச்சிருக்காரு. டேரக்டர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த ஒரு திரைப்படத்துக்குமே படைக்கிறவங்க தான் மெயின். எப்படி நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் நமக்கு தேவைப்படுதோ, நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்டாகவே இருந்தாலும் அந்த நடிப்பை சரியான முறையில் நம்மக்கிட்ட கைட் பண்ணி வேலை வாங்குறது டேரக்டர். ஸோ எந்த படத்துக்கும் டேரக்டர் தான் மெயின். இந்த படத்தில் டேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காரு. அதே மாதிரி யூகி சேது தேட்டரே கிராப்ஸ் அதம் பறக்குது. யூகி சேது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு. அதாவது 2K கிட்ஸுங்களுக்குலாம் நீங்கள்லாம் இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரைமிங்கான டைலாக்ஸ் சொல்லுவார் பாருங்க. பிரமாதம். தேட்டரே கிளாப்ஸ் அதம் பறக்குது ஆடியன்ஸுக்கு. அவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. கிளைமேக்ஸ் ஒரு யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் கண்டென்ட். ஏன்னா என்ன சொல்கிறதுனா கற்பனை உலகம். நமக்கு கற்பனை வர்றதோ கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம தூங்குறதோ அது கனவாக மாறும் பாருங்கள். அதை ரொம்ப அழகாக கட்டிப்பாங்க. அதாவது இமேஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு பேர் என்னென்னா கற்பனை. நம்ம தூங்கும்போது கனவு காட்டுறோம். அது கனவு காணும்போது நம்ம அப்படியே நமக்கு நடந்துருவோமோ, இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க நம்மளுக்கு இப்படி தான் பண்ணுவாங்களோ, துரோகம் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா. அந்த ஃபீலிங்கை வந்து கதையை வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு கதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு, நம்மளால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். ஏன்னா ஒரு படத்தை நம்ம டிக்கெட் கொடுத்து வாங்கணும், காசு கொடுத்து. ஸ்க்ரீன் பிளே புதுசாக வந்து 2 ஹவர் ஒரே கதையாக இருக்கும். உள்ளே போனோடனே வெவ்வேறு பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் நமக்கு வந்து அழகான முறையில் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் 5 டேரக்டரும் டிஃப்ரெண்ட்டான முறையில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்தளவுக்கு அழகான முறையில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்களை போய் ஆடியன்ஸுக்கு, சினிமா ஆடியன்ஸும் சரி, மக்கள் எல்லா ஆடியன்ஸுக்குமே செட் ஆகும். 2K கிட்ஸுக்கா ஓகே, 80s ஓகே, 90s ஓகே, எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகிற நல்ல ஒரு திரைப்படம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாமே டைரக்டர் 5 டைரக்டர் சந்தோஷ் ரவி, ஹேமந்த் குமார், திலீப் குமார், சங்கீத் நாத், ஜெகன் ராஜேந்திரன். இந்த 5 டைரக்டருமே ஃபியூச்சரில் பெரிய லெவலில் நல்ல பெரிய டைரக்டராக வருவாங்க. சினிமா பார்க்குற ஒரு ரசிகனாக சொல்கிறேன்.